அனைவருக்கும் வணக்கம். தமிழில் ஜாவாஸ்கிரிப்ட் கற்கலாம் பகுதி 12 ஈவெண்ட் லூப் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இறுதி பகுதியில் நம்ம டாஸ்க் கியூ அப்புறம் ஈவெண்ட் லூப் ப்ரோக்ராம் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நமக்கு 2 கால் ஸ்டாக் பற்றி தெரியும். ஒன்று ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க சிங்கிள் த்ரெட்டட் கால் ஸ்டாக், இன்னொன்று வந்து வெப் ஏபிஐயில் இருக்க C++ என்விரான்மெண்ட். இந்த 2 ஸ்டாக் இடையிலையும் நம்ம வெப் ஏபிஐ யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ C++ என்விரான்மெண்ட்லேருந்து மீண்டும் ஜாவாஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ஃபங்க்ஷனை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷேர்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர். அதை தான் டாஸ்க் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. C++ என்விரான்மெண்ட்டில் ஒரு டாஸ்க் முடியுதோ அதுக்கான கால்பேக் ஃபங்க்ஷனை இந்த கியூவில் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. உதாரணமாக இப்போ செட்டைமோட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த செட்டைமோட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இந்த டாஸ்க் கியூவில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இந்த ஃபங்க்ஷனை ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு எப்போ இந்த ஃபங்க்ஷனை எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக்கில் பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஈவெண்ட் லூப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் வைல் லூப் மாதிரி தான். ஒரு ஃபங்க்ஷனை டாஸ்க் கியூவில் இருந்து எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக்கில் போடுறதுக்கு நிறையா கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கியூவில் இருந்து இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக்ல ஃபங்க்ஷனை பிளேஸ் பண்ணிடும் இந்த ப்ரோக்ராம். ஒரு கோட் எக்ஸாம்பிள் வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மகிட்ட இந்த 4 ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு: ப்ரோக்ராம், அவுட்புட், ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக், அப்புறம் வெப் ஏபிஐக்கான கால் ஸ்டாக். இப்போ புதுசாக நம்ம 2 விஷயம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து டாஸ்க் கியூ, இன்னொன்று இந்த ஈவெண்ட் லூப் ப்ரோக்ராம். இந்த ஈவெண்ட் லூப் ப்ரோக்ராம்க்கான ஒரு பேசிக் கண்டிஷன். இது நிறைய கண்டிஷன் இருக்கும், அது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு பேசிக் கண்டிஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக் எம்டியாக இருக்கிறப்ப டாஸ்க் கியூவில் இருந்து ஒரு டாஸ்க் எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக்ல பிளேஸ் பண்ணும். ஸோ இதுதான் அந்த லூப் ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒன்று நோட் பண்ணணும். என்னென்னா நம்ம டைம் அவுட் வந்து 0ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ 0ன்னு கொடுத்தா ஃபஸ்ட்டு வந்து ஆட் 1,2 3ன்னு பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஐஎம் த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்பயுமே ஐஎம் த ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த அடிஷன் ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். அது ஏன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆட் ஹோஸ்ட் ஆயிரும், அப்புறம் செட் டைம் அவுட் கால் ஆகும். செட் டைம் அவுட் கால் ஆன உடனே வெப் ஏபிஐயில் இருக்க செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் பிளேஸ் ஆகும். நம்ம 0 டைம் அவுட் கொடுத்துருக்கறனால உடனே ஃபங்க்ஷன் வந்து டாஸ்க் கியூவில் பிளேஸ் ஆயிரும். ஆனால் அதுக்கு இடையிலேயே console.logகும் கால் ஆயிரும். அப்போ console.log ஸ்டாக்குக்கு வந்துடும். console.module வெப் ஏபிஐ கால் பண்ணிடுவோம். ஐஎம் த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும். இன்னொன்று இந்த ஸ்டாக்கும் எம்டிஆர் இல்லாதனால இந்த ஃபங்க்ஷன் எடுத்து ஈவெண்ட் லூப்பால் இங்கே பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ console.log முடிஞ்சிடும். இப்போ ஸ்டாக் எம்டியாக இருக்குது. ஸ்டாக் எம்டியாக இருக்கிறத பார்த்த உடனே டாஸ்க் கியூவில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக்ல ஈவெண்ட் லூப் பிளேஸ் பண்ணிடும். இப்போ திருப்பி வழக்கம் போல் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அடிஷனோட ரிசல்ட்டு நமக்கு இங்கே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஈவெண்ட் லூப் ஒர்க் ஆகும். ஸோ டாஸ்க் கியூவில் நிறையா டாஸ்க் இருந்துச்சுன்னா எப்போல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக் எம்டியாக இருக்கோ அந்த நேரத்துலலாம் ஒவ்வொரு டாஸ்க்காக எடுத்து பிளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஈவெண்ட் லூப் ப்ரோக்ராமுக்கு இந்த ஒரே ஒரு டாஸ்க் கியூ தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்கணும். அப்போ தான் ஈவெண்ட் லூப் ப்ரோக்ராம் வந்து ஏதோ ஒரு டாஸ்க்கை அங்கே பிளேஸ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் கண்டிஷன் வந்து ஒவ்வொரு தடையும் ஒரு டாஸ்க்கை தான் அங்கே பிளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் லூப் ப்ரோக்ராமுக்குன்னு ஒரே ஒரு டாஸ்க் கியூ தான் நம்ம காமிச்சோம் இல்லைங்களா? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எளிமையாக அது ஒரே ஒரு கியூ காமிச்சோம். ஆனால் ரியல் டைமில் ஈவெண்ட் லூப் ப்ரோக்ராம் வந்து ஒரு டாஸ்க் கியூ, அப்புறம் மைக்ரோ டாஸ்க் கியூ, அதாவது நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணுறப்ப வர்ற கால் பேக்ஸ்க்குன்னு தனி டாஸ்க் கியூ இருக்குது, அதை மைக்ரோ டாஸ்க் கியூன்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் நம்ம ப்ரௌசரில் இருக்க பேஜ் ரெண்டரிங் அண்ட் லே அவுட், அனிமேஷன் இது எல்லாத்துக்கும் ஒரு தனி ட்ராக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த ஈவெண்ட் லூப் ப்ரோக்ராம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் என்விரான்மெண்ட், அப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிற வெப் ஏபிஐ C++ என்விரான்மெண்ட், அப்புறம் நார்மல் கால்பேக்ஸ் டாஸ்க் கியூ, மைக்ரோ டாஸ்க் கியூ, ரெண்டரிங் சைக்கிள், இது எல்லாத்தோடையும் கோஆர்டினேட் பண்ணுற ஈவெண்ட் லூப் மெயின் த்ரெட், இவ்வளோ விஷயங்கள் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஜாவாஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஈவெண்ட் லூப், அப்புறம் கால்பேக்ஸ் கியூ இதெல்லாம் வச்சு அவங்களால ஒரு ஏசிங்க்ரனஸ் ப்ரோக்ராமிங்கை அச்சீவ் பண்ண முடியுது, மல்டி டாஸ்கிங்கையும் அச்சீவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈவெண்ட் லூப்னா என்ன, ஈவெண்ட் லூப்பில் இருக்கிற வெவ்வேறு காம்பனன்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கற்றனை தூரும் அறிவு. நன்றி.